ஒரு ஃபேண்டாஸ்டிக் சாம்பார் சாதம். இந்த சாம்பார் சாதம் செய்ய 1.5 கப் அரிசிக்கு 1 கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல 8 கிளாஸ் தண்ணி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோ. இப்போ சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 10 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து கலந்து மிக்ஸி ஜார்ல மாத்தி ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இல்ல 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 கப் சின்ன வெங்காயம், 1 கப் முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய், பட்டாணி சேர்த்து 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ 1 கை முருங்கைக்கீரை, மாங்காய் துண்டு சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் கரைச்ச புளி தண்ணியில 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி கலந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, வேக வச்ச அரிசி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து 1 கை கொத்தமல்லி தூவி இறக்குனா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் சூப்பரா ரெடி.